தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் துவங்கியுள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் திருச்செந்தூரில் 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நடைபெற்றது. மத்திய மக்கள் தொடர்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல இயக்குனர் ஜே காமராஜ் தலைமையில் திருச்செந்தூர் நகராட்சி தலைவர் ரா சிவ ஆனந்தி கண்காட்சியை திறந்து வைத்தார். நகராட்சி ஆணையர் ஈழவேந்தன் முன்னிலை வகித்தார். மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை ஒரே இடத்தில் பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் பல்வேறு துறைகளின் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு, செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. ஆதார் சேவை மையம், அமைப்பு சாரா தொழிலாளருக்கான சமூக பாதுகாப்பு திட்ட பதிவு, பொது சேவை மையம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையங்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பிலான விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள், போதை ஒழிப்பு மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்கள் வெளியிடப்பட்டன. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாடு முழுவதும் 4 கோடி ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதமர் கிசான் திட்டத்தின் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அடல் பென்ஷன் திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டன. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு கண்காட்சியில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் நேரடியாக அறிந்து தகுதியுள்ள திட்டங்களில் பதிவு செய்து பயன்பெற்றனர். இந்த கண்காட்சியை கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கண்டு பயனடைந்தனர். இது குறித்து கல்லூரி மாணவிகள் கூறுகையில், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய தெரிஞ்சது. செல்வ மகள் திட்டம் பத்தி, விவசாய திட்டம், சுய வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாமே நல்லா சொன்னாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. காமராஜ் சார் எல்லாம் நிறைய சொன்னாங்க. அந்த மத்திய அரசு திட்டங்கள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, எத்தனை கிராமங்கள் உழவுது, எத்தனை இடத்துல இவ்வளவு இருக்குன்னு நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு கேட்கும் போது. கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது, அவங்க இப்ப எவ்வளவு டெவலப் ஆயிருக்காங்கிறது இங்க வந்தப்புறம் நாங்க நிறையவே கத்துக்கிட்டோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.